ஒரே படத்துல ஓஹோன்னு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி மமிதா பைஜுக்கு அமைஞ்ச திரைப்படம் தான் பிரேமுலு. போன வருஷம் தொடக்கத்தில் ரிலீஸ் ஆயிருந்த இந்த பிரேமுலு திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படமாக இருந்தாலும் தமிழ் தெலுங்குன்னு எல்லா பக்கமும் தாறு மாறி ஹிட் அடிச்சதுல ஓவர் நைட்ல பயங்கர ஃபேமஸ் ஆகி த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா மாறிட்டாங்க நம்ம மமிதா பைஜு. இப்போ சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டியூட் திரைப்படத்திலுமே அவங்க தான் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இது இல்லாம சூர்யாவின் கருப்பு, விஜயின் ஜனநாயகன் ஆகிய படங்களையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியா 2 வானம் அப்படின்ற திரைப்படத்திலும் அவங்க தான் ஹீரோயின் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தமிழ் கூட மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா வலம் வந்திருக்கக்கூடிய மமிதா பைஜு சமீபத்தில் 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சோஷியல் மீடியால வெளியானுச்சு. அடுத்தடுத்து இப்படி பல திரைப்படங்கள்ல தன்னை புக் பண்ண கேட்கறதுனால, தான் நடிக்கிற திரைப்படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றதுனால, தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சம்பளத்தை மமிதா பைஜு டிமாண்ட் பண்றாங்க. அதுவும் இப்ப சூர்யா, விஜய் பெரிய ஹீரோக்கள் திரைப்படங்கள் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மமிதா பைஜு தன்னுடைய சம்பளத்தை இன்னும் எத்தனை கோடி ஏத்த போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் ஒரு மலையாள ஊடகத்திற்கு மமிதா பைஜு அவர்கள் அளித்த பேட்டியில இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக ஊடகங்கள்ல நான் 15 கோடி ரூபாய் சம்பளம் பெறறதா செய்திகள் பரவி வந்துட்டு இருக்கு. நான் சமூக ஊடகங்கள்ல எதுலையுமே இல்ல. ஆனா அந்த செய்திகளை பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியமடைந்தேன். சிலர் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாம அந்த நியூஸ் அப்படியே நம்புறாங்க. 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு மமிதா பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கருத்தெல்லாம் கூட தெரிவிச்சிருந்தாங்க. சமூக ஊடகங்கள்ல பார்க்கும் விஷயங்கள் அனைத்துமே உண்மை இல்லை அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் 15 கோடி ரூபாய் சம்பளம்லாம் கேட்கல அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் மமிதா பைஜு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கல அப்படின்றதுக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாலுமே கூட அவங்க கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வெகு ஒரு சில திரைப்படங்களில் உயர்ந்து வந்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது.